பனங்காய் எடுத்து தோல் வாங்கிட்டு புளி விட்டு காணிகளுக்கு விழுந்து எடுத்து குடிச்சவங்களுக்கு காசுக்கு வேணும்னு தோன்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இங்க பாருங்க இந்த பாயான முடிச்சு சொல்லுங்க கவனிங்க. ஓ மை காட் கண்ணு தருவீங்களோ? கண்ணு இல்லைங்கோ, கண்ணு இல்ல. சக்கரை வியாதி வந்தவன் குடிச்சாங்க. சூப்பர் ரோஸ் கலர்ல இருக்கு. பனம்பழம் கொடுக்கறதெல்லாம் போட்டி குடிக்க வந்து இப்படி கஷ்டப்பட்டு நான் குடிக்க 4 நாள் மெத்தினேன். 1,30,000 லூஸ் மோஷன் போகுமா? உண்மையா நாங்க தெரிகிறோம். தனியா நொங்கு தாங்க ஒன்னாண்டா நாங்கள் வந்து பாருங்க என்ன கேவலமா தந்திருக்காரு. அன்னதான சாப்பாடு ஒரு புடி ஒரு நொங்க வட்டி குடிப்ப மாண்டுட்டு இப்படி வச்சு பட்டா பேசுவோட வச்சு பட்டா கூடாது சொல்லி நல்லா இருக்கு. மதிசேரி சொந்தங்களுக்கு வணக்கம். நாங்கள் இப்ப எங்க நிக்கிறோம்டா சொல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த சொன்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப நாங்க எங்க நிக்கிறோம்டா பரகூடலுக்கு நிக்கிறோம். உங்களுக்கு தெரியுதா? பிரச்சனை இல்லையா? இப்ப நாங்கள் இப்ப நொங்கு வட்டி குடிக்க போறோம். இப்ப நொங்கு குழிய காட்டுறோம் பாருங்க. இந்த ஒன்றுதான் உங்கள்ட்ட இருக்கும். பண்ணையில காண கையில கொஞ்சம் தாங்க இதான் வட்டி குடிக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்கு வெரைட்டி என்ன செய்வீங்க? பாருங்க இது கொந்தி போடுது காட்டுங்க. கீழே விழுந்து எடுத்து நாங்கள் இதான் கொந்தினது. ஆனா இப்படி கொந்தினாலும் வந்து நாங்கள் சின்ன வயசுல என்ன வேண்டா இந்த பக்கத்துல இப்படி 2 கண் இருக்குன்னு தானே பெல்லால காவி காவி எடுக்கிறது குடிக்கிறது எடுக்கிறது. ஒரு பக்கத்தால வண்டோடும். ஓ இந்த பக்கத்தால வண்டோடும். நாங்கள் இந்த பக்கத்தால குடிப்போம். அதான் டேஸ்டா இருக்கு. இதுவும் அப்படித்தான் பண்ணுவோம். இது கீழே விழுந்து கிடந்த நொங்கு கொஞ்சம் சுடுவுதானே வெயில் கடல். இதுல ஒன்று நல்ல இதுல விட்டுங்க இருக்கு. ஐயோ இருக்கு அது குடிக்கலாம். ஐயோ கொந்தி போடுது இந்த பக்கம் தான். அப்படி குத்த கூடாது ஊத்துப்பட்டு அது ஆக சீக்க இதெல்லாம் குத்தி இதெல்லாம் ஆகாது. ஓ குத்தின வடியா தண்ணி ஊத்துட்டுது. டக்குன்னு கையோட குடிக்கணும். இது ஆழம் பத்தாது. ஓய் நொங்கு வேணுமே நொங்கு வேணுமே. ஓய் இப்ப பாருங்க நொங்கு இப்படிதான் கஷ்டப்பட்டுதான் கலட்டோடும். கத்தியால வெட்டலாம். நாங்கெல்லாம் தூக்கி மொட்டாரண்டு போடுறது.
கோயில்ல தேங்காய் பொறுக்கப்பட்ட கூட்டம் மாதிரி தூக்கி போடு என்ன ஏய் இதடி அடி லூசு கண்ணல போட போ கண்ண கொத்தாதே தூக்கி அடி அடி போட தெரியும் இந்த மூணுக்கா போடுங்க அடா என்ன பியே பட்டு உங்க பாப்பா மீதின் சொல்றதுக்கு பாக்குறீங்க அப்ப ஷார்ட்ஸோட வேணுமா நாங்க வேற ஒரு வீடியோ எடுக்க போனாங்க அது பிழைச்சிட்டு தானே பாரு ஹலோ அங்க நோங்க எடுத்துக்கொண்டு போடுது ஹலோ வெச்சிட்டு போங்க அது உங்களுக்கு வேணுமே நோங்க நான் கேட்டனானല്ലോ வேணுமோண்டு வேணுமே நேத்து நிக்கணுமா பலாங்கோட்டையில இந்த வலிக்கிட்டு வந்த ஆக்கள் மாதிரி குட்டி இசாண்டு இங்க ஓய் எங்க இருக்க சொல்லி விடுமே அங்க ஓய் நீ சொல்லனே இருக்க ஓய் எங்க ஓ மை காட் பரவாயில்ல நீ அப்பு இங்க வேற வெட்டு ஒண்ணும் சொல்லாம வெட்டுப்படுது குடிக்க தெரியுமா நொங்கு ஓ பின்னண்டு இங்க வேற நொங்கு என்னென்ன குடிக்கிறது வாயால என்னென்ன குடிப்பீங்க வாயால கையால நோண்டி கையால நோண்டி அப்படி நல்லா இருக்கு இந்தாங்க பாரு நொங்குல எத்தனை கண் பெறும் நொங்கு அம்மா மேடம் அவர் என்ன போன பாக்குற ஓடியாரு அவர் என்ன போன பாக்க ஓடியாரு முதலாவது நொங்கு இவரு விடுங்க சரி நீங்க குடிங்க நான் இங்க நடக்கிறேன் क्वेश्चन मार्क पर நாளைக்கு தான் வீடியோ எடுத்துட்டேன் அவளே நீ பேசாம நுங்கு கட போடல நபியா வேண்டி இந்த கொலவரி வடிவால ஜீவல கல்லு தீவு இங்க அந்த கண்ணில படாம எடுங்க தீவுங்க தண்ணி ஊத்து படுது நாங்க ஜீவிதாரே அம்மா இங்க வாங்க இது எனக்கு சக்கரை வியாதி வந்தவன் குடிச்சான் ஏண்டி நல்லா குடிக்கல பாவா வந்து எல்லாரும் நொங்கு வந்து சேவ் பண்ணி கொண்டிருக்காங்க வெச்சிட்டு இருக்கனக்கா கையாடி இந்த அடிக்கிற வெயிலுக்கு இந்த பக்கைக்கு இப்படி பனமூடலுக்கு இருந்து இந்த நொங்கு குடிக்கிறதெல்லாம் உண்மையா வேற கண்ணு தருவீங்களோ கண்ணு இல்லைங்கோ கண்ணு இல்ல நொங்கு இதுக்கு வரலாமோ தெரியல ஏ இப்ப ரெண்டு தான் நொங்கு வளர்த்துறது இது இயற்கை எல்லாம் இந்த சோனியா நாம குடிக்கிறேன் இன்னொன்று எனக்கு வந்து இங்க வரங்க அக்கா பிரேமுக்கு வராது போடி பாருங்க எவ்வளவு படு கேவலமா குடிக்கிறாங்க சரி சொல்லு நொங்க பத்தி உங்க வேற என்னன்னா நொங்க வச்சுக்கொண்டு ஒரு 90s நினைவுகளை சொல்றேன் எல்லாருக்குமே கட்டாயமா அப்படி ஒரு நினைவு இருந்திருக்கு நாங்கெல்லாம் சின்ன பள்ளிக்கூடம் படிக்கிற டைம்ல என்ன ஒரு உறவேக எடுத்துக்கொண்டு இப்படி உங்கள் இது எல்லாமே பெனை தான் இப்பதான் கொஞ்சம் எல்லாம் குறைஞ்சிட்டு பெனை எல்லாம் காணிகளை வாங்கி எல்லாம் வெட்டிட்டாங்க என்ன மறக்காதேடா கம்பி குட்டி அக்கா வாடா
நிப்பாட்டி போட்டா நாங்க ஒரு நல்ல விஷயம் காட்சி கொண்டு நாங்க நிப்பாட்டி போட்டா அப்ப நான் திருப்பி சொல்றேன் 90s திருப்பவும் பாரு என்னண்டா நாங்க பள்ளி டிஸ்டர்பன்ஸ் வாங்க இங்க வா இந்தா சித்திட்ட வாங்க வா என்னண்டா டவுசர் ஒழுங்கா போடாம வந்து நிக்கிறாரு பாருங்க வீடியோ எல்லாம் டேமேஜ் ஆகிடாமா நான் இப்ப என்ன சொல்ல போறேன்டா பள்ளிக்கூட அதாவது 90 குழந்தைகள்ன்ற ஒரு நினைவு ஒன்று சொல்ல போறேன் இந்த நொங்க பெட்டி முதல்ல எல்லாம் நாங்கள் பள்ளிக்கூடம் படிக்கிற நேரத்துல நொங்கு பட்டு பனம்பழம் எல்லாமே என்ன செய்வோம்டா பள்ளிக்கூடம் குட்டிக்கு 6 மணிக்கு கிளம்பி போறது ஏன்னா இங்க பெரிய போட்டி இருக்கும் அந்த என்ன சொல்றது இந்த பனங்காய் என்னன்னு சொல்றது பனங்காய மூட போறது பனங்கிழங்கு வரதுக்கு என்ன ஒரு பாத்தி போடுறது முதல்ல எல்லாம் அப்ப இந்த நொங்கு பனங்காய் எல்லாம் எடுக்கிறதுக்கு போட்டி இங்க நிறைய போட்டி பனம்பழம் எடுக்கிறதுக்கு போட்டி பனம்பழம் எடுக்கிறதுக்கு எல்லாம் போட்டி அப்ப நாங்க முடிய 6 மணிக்கே எழும்பி உர பேக்க கொண்டு இதெல்லாம் நிறுறது பனம்பழம் நொங்கெல்லாம் முதல்ல எல்லாமே இந்த இடம் எல்லாமே வந்து கணக்கூடலாம் இப்ப வந்து காணி எல்லாம் வாங்கி எல்லாமே வந்து வெட்டி தண்டிட்டாங்க அப்ப வந்து நாங்கள் நொங்கு எல்லாமே வந்து பொறுக்கி கொண்டு வந்து வீட்டை வாருது அதுவும் எப்படி நொங்கு நல்ல நொங்கு கிடைச்சா அது பெரிய அதிசயமா கிடக்கும் எல்லா பக்கத்தாலையும் ஒரு பக்கத்தால வண்டரிச்சு இருக்கும் ஒரு பக்கத்தால டேமேஜ் ஆயிருக்கும் ஆனா அப்படிதான் விழும் நாங்கள் என்ன செய்ய சொல்லுங்க அதை விட அது கிடைக்கட்டும் மண் இங்கால் பக்கம் மண்ணோட மிங்கால் பக்கம் காவுறது எப்படி இந்த நான் உங்களுக்கு பிச்சு காட்டுறேன் தெரியும் எப்படி ஒரு முழு நொங்கு தான் அதோட இன்னொன்னு சொல்லுவார் வண்டு வந்து கண்ணுக்கு நல்லா வண்டு ஒரு பக்கத்தால போய் கொண்டிருக்கு நாங்க வெட்ட பக்கத்தால காவி குடிக்கிறது ஆகணும் இப்படி தவிக்கிறது நாங்க உங்களுக்கு ஒரு ட்ரையல் காட்ட போறோம் சரியா அப்படி உரிக்கிறது இப்படி தவிக்கிறது உதாரணம் பல்லு மித சோனியா இப்படிங்க ஓடி இடிச்சு போட்டு விளையாட்டு அதான் முதல் சரியா இடத்தை காணணும் எந்த பக்கம் நொங்கி இருக்கும் கண்டு எந்த பக்கம் இருக்கணும் அது எங்களுக்கு தெரியும் அது காவி காவி எங்களுக்கு அது பழக்கத்துல வந்து இது எந்த படத்துல எப்படி உரிக்கிறவியோ எந்த படத்துல தேங்காய் உரிச்சியா அது அவெல்லாம் இங்கே பாருங்க இப்படி பாயால உரிச்சு எவ்வளவு பெரிய ஒரு பல்லுட்டு பாருங்க எவ்வளவு இன்னொரு திறமை கத்தி கொண்டு போற அதோட இப்ப வந்து தமிழக்க உரிச்சா இன்னும் கூட கிளிப் போட்டதாலங்க எனக்கு இப்படிதான் உரிச்சுதான் இந்த மாதிரி பல்லு வந்தது கத்தி கொண்டு போறேன் காணியில வீட்டை போயங்களை பாத்தீங்கன்னா பல்லு எல்லாம் அந்த வெத்தில போட்டு ஆகிற பல்லு மறிச்சு வந்து இந்த நூல் எல்லாம் பல்லு டேக இருக்கு அதை பொறுக்கி எடுக்கிறது அது பெரிய வேலையா இருக்கும் பிறகு சந்தோஷமா இருக்கு இப்படி எல்லாம் கதைச்சு வீடியோ எடுத்து நீ நைஸா உரிச்சு காட்டிட்டு கூட குடிக்கிற நீ கஷ்டப்பட்டு அதை சொல்ல பழமொழி ஒன்று சொல்லுவாங்க நொங்கு உரிக்கிறது யாரோ நோகாம நொங்கு உரிக்க வந்து இப்படி கஷ்டப்பட்டு நான் உரிக்க அவன் வந்து குடிக்கிறான் இது நியாயமா சொல்லுங்க ஏகிலே ஒன்று குடிச்சிட்டாங்க உண்மையா தான் நீ குடிச்சா காடு அதான் எனக்கு வந்தது நான் காக்காடி வாயால உரிச்சதெல்லாம் தெரியும் கத்தி கிடக்கு இப்ப அது முந்தி நாங்க காணிக்க போய்க்குள்ள வந்து கத்தியில கொண்டு போறேன் விழுந்து எல்லாட்டி கடையெல்லாம் அங்க இங்க போட்டு வரைக்கும் பாக்குறது விழுந்து கிடக்கும் அப்ப கையில கத்தி இருக்காது அப்ப டக்குன்னு எடுத்து பொரிக்க வேண்டியதா கல் இருக்கு மண் வட்டி வேற என்ன நல்ல நொங்கு குடிக்கிறதால சமூக உறவு வளரும் சேர்ந்து நொங்கு குடிதான் என்ன எல்லாரும் சேர்ந்து நொங்கு குடிக்கிறது சமூக உறவு வளரும் லூஸ் மோஷன் போகுமா உண்மையா ஆனா வயிற்றுல ஊத்தும் என்ன சாப்பிட்டா கணக்கா குடிக்க கூடாது சீக்கா குடிச்சா நல்லா குடிச்சா வந்து சரியான பருவத்துல பாருங்க நொங்கு குடிச்சா வண்டியே அப்ப அப்படியே திரும்படா இங்க பாருங்க ஆறடா இது போன்ல தெரியுதா அறியோ இப்படிதான் நாங்க பாப்போமே நம்ம முதல் என்ன நாங்க தெரியுறோம் மற்றது முதல் டிவியை போட்டா பாக்குறது என்னதுக்குள்ள ஆக்கு சின்ன நாளைக்கு நான் முதல் நினைக்கிறேன் மாண்டி இந்த டிவிக்குள்ள ஆக்கள் எல்லாம் நிறுக்கி நான் முதல் சின்ன இல்ல டிவிக்குள்ள ஆக்கள் அன்னைக்கு நிப்பாட்டினோன்னா போய் படுத்துருக்கேன் பிறகு நாங்க போட்டோம் ஒலிம்பி எங்களுக்காக நடிக்க வரேன்
தம்பி தம்பி அக்கா பினா கிடையாது அப்பா வரட்டா உங்க சரிதா நித்யா நீ எடு தமிழ் தெரியலாளே நானும் தெரியும் அப்புறம் என்னைய விட்டுட்டு இருக்க கூடாது சரியா சரி இப்ப அம்மா வந்து சொல்லுவா அந்த நொங்குண்ட நன்மை எங்களோட அவையில கூட தெரியும் தானே சொல்லுங்க அம்மா நொங்குண்ட நன்மை சொல்லாட நீங்களே பிள்ளைகளை எல்லாம் சொல்லிருக்கீங்க நாலு மெத்தின 1,38,000 என்ன வரும் 2,00,000 எனக்கு கோவம் வரும் இப்ப என்னண்டா சொல்லிடு சுவாமி மாதிரி இப்படியே சொல்லுங்க 2 பேரும் வரங்க வந்திருக்கிற மாதிரி முதல் நுங்கலாம் என்ன உங்களோட அனுபவத்தை சொல்லுங்க நான் அம்மா தமிழுக்கு எப்ப பிள்ளை வரம் இருக்கு ஒரு கணவரம் என்ன வட்டினா 300 ரூபாய் முதல்ல ஓ இப்ப நாங்கள் எங்களோட அனுபவத்தை சொன்னாங்க நீங்க உங்களோட அனுபவத்தை சொல்லுங்க நீங்க எங்களுக்கு முதல் தலைமுறை அந்த நாளையில முதல் தலைமுறை என்ன பழைய தலைமுறை என்ன தனியார்னா நொங்கு தாங்க ஒண்ணாண்டா நாங்கள் வந்து கேட்டோம் 2 வட்டி போடுவாங்க நாங்கள் எடுத்து கொண்டு ஓட வேண்டியது இப்போ காசு கொடுத்துட்டான் ஒரு காலத்துல 300 ரூபாய் இருந்தது இப்போ 1000 ரூபாய் 500 ரூபாய் கொடுத்தா தான் ஒரு தனியாரி நொங்குக்குள்ள இறக்குவாங்க இல்லையா அண்ணாந்து பார்த்து கொண்டு தான் நாங்களும் இருக்கோம் வட்டி தரம் பாருங்க இந்த ரோட்டு வழிய காசு விற்கிற வாங்கணும் மட்டும் தோணும் அது என்ன ஏன்னா நாங்க ஃப்ரீயா எப்படி சும்மா காணிகளுக்கு விழுந்து எடுத்து குடிச்சவங்களுக்கு காசுக்கு வேணும்னு தோன்றே எல்லாமே கெஞ்ச பிசனாரு இப்போ நொங்கு வட்டி வெளிநாட்டாக்களோ உள்நாட்டாக்களோ நொங்கு வட்டினோம் சீக்காய்க்கும் பெறாது பெனங்காய்க்கும் பெறாது பெனங்காய் வந்தா நாங்கள் ஒரு காலத்துல பெனங்காய் கறந்து புட்டை விற்போம் பெனங்காய் புட்டை விற்கிறோம் பெனங்காய் எடுத்து தோல் வாங்கிட்டு புளி விட்டு கொட்டையோடய பெனங்காய் கறந்து சாப்பிடுவோம் அப்படி இருந்த காலம் இப்ப பெனங்காய் சாப்பிடுற காலமே இல்லை எனக்கு ஒன்றும் சொல்ல தெரியாது இத கூட நாங்கள் இப்ப குடிச்சு போட்டு மாடு ஆடு சீவி வைக்கிறோம் இப்படி பெனங்காய வந்தா அதுக்கு மேலால புளி வச்சு கரைச்சு போட்டு இப்படி கறந்து இப்படி நாக்களை நக்கி நாங்க பெனங்காய் குடிச்சனா அதோட மக்களே பனங்காய் போட்டு குளிச்ச காலமும் இருக்குது நான் குளிக்கிறேன் ஆமா முதல்ல சுவந்தா இப்பதான் குடிக்க போறாங்க சின்னதா இருந்தா குடிக்கலாம் அது இத காரி போட்டு குடித்தது ஓ இங்க பாருங்க என்ன கேவலமா தந்திருக்காரு பாருங்க நினைவு 2 நொங்க குடிச்சு போட்டு 2 கண்ணு அவ்வளவும் வாயால கத்திய பயன்படுத்தாம வாயால உறிஞ்சது பாத்தியா இதுதான் எனக்கு இதுதான் வந்து எனக்கு ஒரு 10 நொங்க குடிக்கணும் போல ஒவ்வொரு நாளும் பொட்டி தந்தா நல்லா இருக்கு க்ளோஸ் அப்ல எடுக்க கூடாது தெரியும் தூரவா தான் எடுக்கிறேன் தூர பாத்தீங்கன்னா தான் நல்லா இருக்கு நாளைக்கு இன்னும் 2 சப்ஸ்கிரைப் இந்த ஜூஸ் வந்து நான் வச்சிருக்கேன் என்ன போயிட்டு இது என்ன கதை இதுக்குள்ள கொண்டு வந்தா குடுக்குறதுக்கு தான் கொண்டு வரணும் அது நாங்க கலைக்கு அப்பாடா ஓ ஜாலி ஜாலி காணும் ஓ இந்த இதுக்கு கரை காணாதவங்களோட கலக்க கரை உண்டான அண்ணான சோறு பாருங்க நாங்கள் வீடியோ எடுக்கிறதால சமைக்கலன்னு சாப்பாடு கிடைச்சிட்டு எங்களுக்கு ஓகே நன்றியா கொண்டு வாங்கினா ஓ ஏண்டி இப்ப நாங்கள்
காலையில வந்து ஓசி சோறு தாங்க நாங்க 2 பேருமே சமைக்கல ஓசி சோறு வந்தது அதனால எப்படி பிடிக்க போறோம் என்ன செய்யறேன்னு ஜோச்சு போட்டுருந்தாங்க டக்கண்டு அன்னதான சோறு வந்துட்டு இப்ப அதையும் சாப்பிட போறோம் அதையும் நாங்க இந்த வீடியோல உங்களுக்கு காட்டுறோம் சோறு நான் பழக்கம் இல்ல உண்மையா இப்படி எல்லாம் கொண்டு கல்யாண சோறு கோயில் சோறுல மிஞ்சி நான் வந்து சோப்பில போட்டு வாழையில வெட்ட போறா வல்வட்டித்துறை ஆதி கோயில் அன்னதான சாப்பாடு ஒரு புடி செம்மையா சாப்பிடுறோம் பயங்கரமா ருசிக்கிறோம் என்னது என்னடா அம்மா வந்து வாழையில வெட்ட போயிட்டா வாழையில தண்ணி எடுக்க சாப்பிடுறதுக்கு நாங்க அப்ப அது மட்டும் ஒரு நொங்க வட்டி குடிப்ப மாண்டுட்டு முந்தி நாங்க இப்படிதான் பட்டுறது நாங்களாதான் இதை இப்படி வச்சு பட்டுறா பேசிக்கிறோம் நெஞ்சோட வச்சு பட்டா கூடாதுன்னு சொல்லிவிடும் ஆனா எங்களுக்கு அதான் பலம் அப்படி இதுதான் பட்டுரு ஆனா வந்து நொங்கு வெட்டுறதுலாம் நல்லா கத்தி வச்சுட்டு போய் அந்த நொங்கு வெட்டுறாங்க நல்லா கத்தி வச்சுட்டு போய் செம்மையா வெட்டும் இப்படிதான் நாங்க மொட்டை கட்சி வச்சு தானே திட்டுறது இப்படி வெட்டேக்கா அந்த கண் வெட்டு பெட்டுரும் அம்மா இது பாருங்க என்ன சிவப்பு ரோஸ் கலர்ல இருக்கு தெரியுதா கொஞ்சம் ஃபோக்கஸ் எனக்கு ஒரு கண் இதுல தெரமாட்ட ஓடு ஒரே அந்த முதல் ஒன்று குடிச்சவள் பிறகு சுவந்தாண்டியில குடிச்சவள் பிறகு இப்ப இதையும் திரட்ட அடி ஒரு மக்களை நீங்க பாப்பீங்களன்னு சொல்லி தான் நாங்க நிறைய நேரம் போடுறோம் முழுக்க பாருங்க கஷ்டப்பட்டு எடுத்து போடுறோம் இந்த மாடு கழனி தண்ணி குடிக்கிறதா அந்த சம்பந்தமே இல்லாம லொக்கேஷனுக்கு சம்பந்தமே இல்லாம இருக்கிறாங்க நான் வேற உடுப்பு எங்கன்னா வேறோட வீடியோ எடுக்க போனாங்க அப்புறம் சரி வரையில அப்புறம் இது சும்மா அது புழைச்சு போச்சு நாங்க நினைச்ச நாள் வந்து இன்னைக்கு புல் வீணா போயிடுண்டு பிறகு பார்க்க திடீரெண்டு ஒரு எடுக்க போனதை விட அவதான் சொன்னா தங்கட விட நுங்கு கடை குடிப்ப மாட்டோம் நாங்க அதை கண்டென்ட் ஆக்கிட்டோம் ஒரு சிறந்த யூடியூபருக்கு அதான் பார்க்கலாம் உண்மையா எல்லாத்தையும் கண்டென்ட் அவ ஒரு சின்னதா தான் சொன்னவள் வீட்டை போய் நொங்கு குடிப்ப மாட்டோம் நாங்க அதை பிடிச்சி வீடியோ ஆக்கி விட்டோம் கோமடி போடு கொண்டாடி இங்க பாருங்க நாங்கள் வாங்கின அன்னதான சோறை வந்து சாப்பிட போறோம் சோடா அதுவும் பொம்பளை சோடா எப்படி தெரியும் இது பொம்பளை சோடான்னு அது வந்து ஆரஞ்சு கலர்ல இருக்கிற எல்லாமே பொம்பளை லைட் கலர்ல இருந்தா அது பொம்பளை சோடா ஓ டாக்டர் ஏன் அப்படி எல்லாமே பெண்களுக்கு தான் சீயா சரி போடுங்க அப்படி அன்னைக்கு அதான் ஒரு ஊத்தம் ஜீவனா பொரிக்கல போல காலையில் அப்படியே நினைக்கிறாங்க அது சட்டியில் கவலை முடிச்சு ஒரு வத்தம்ல அது இதெல்லாம் சட்டை அப்படி மிஸ் ஆகிட்டு அப்படி ஒன்று வாங்கிட்டுல நல்ல டேஸ்டா இருக்குது நல்லா இருக்கு இல்ல எல்லாம் காணுமா கிடக்குற ஓ நல்லா இருக்கு நல்ல டேஸ்டா இருக்கு ஆதி பயிர் மடத்துக்கு வச்சு சமைச்சு அன்னதானம் உண்மையா தடம் இருக்கு சரி எங்களுக்கு இந்திய பொழுது இந்த மாதிரி ஒரு இனிமையான பொழுதா கடந்திருக்கு. நான் இந்த காணொளி மூலமா உங்களுக்கு தந்திருக்கிறேன். நிச்சயமா இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். தொடர்ச்சியா இது மாதிரியான நிறைய காணொளிகள் எந்த சேனல்ல வந்து கொண்டிருக்கும். அதுக்கு நீங்க எந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் போறங்க வரணும். டிஸ்டர்பன்ஸா இருக்கு. ஓகே, தொடர்ச்சியா இது மாதிரியான காணொளிகளை பார்க்கறதுக்கு எந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்பதான் நான் போற வீடியோக்கள் தொடர்ச்சியா உங்களால பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நன்றி, வணக்கம்.